தங்கம் வாங்கும்போது மஞ்சள் கிழங்கோடன் சேர்ந்து தங்கத்தை கையில் எடுக்கிற மாதிரி எடுங்க. அதே மாதிரி ரிட்டன் வரும்போது மல்லிகைப்பூ வாங்கிக்கோங்க. மல்லிகைப்பூ வாங்கிட்டு வீட்டுக்கு வாங்க. அதே போல் வந்து அந்த மல்லிகைப்பூ மேலே அந்த தங்கத்தை வைத்து அந்த கிழங்கையும் வைத்து அதில் கொஞ்சம் பூவை வந்து சாமிக்கும் போட்டுட்டு அதுக்கப்புறம் நீங்கள் அந்த வாங்கிறதுக்கு முன்னால் தங்கம் வாங்கிறதுக்கு முன்னால் வீட்டில் வந்து என்னெல்லாம் வச்சுருக்கணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பொதுவாக நம்ம நகைகள் போடும்போது தங்க நகைகள் ஃபுல்லாக நம்ம தொப்புள் வரைக்கும் நம்மளுக்கு சொந்தமானதாக நம்ம போடுறது ஃபுல்லாக தங்க நகைகளாக போடும். தொப்புளுக்கு கீழே இடுப்பு அந்த பகுதியெல்லாம் மறுநாக்குடி வெள்ளியில் போடுறது, கொலுசு இதெல்லாம் வெள்ளியிலுக்குள்ளது. அதனால் இது வந்து 2 பாகமாக பிரித்த மாதிரி நம்ம தங்கத்துக்கும் வெள்ளிக்குமே பிரிச்சிருப்போம். 2யும் ஒரே இடத்துல நம்ம வந்து ஆக்டிவேட் பண்ண மாட்டோம். இப்போ வந்து நம்ம எல்லோரும் வெள்ளி செல்வத்துக்குரியது அப்படிங்கிறோம். ஏன் செல்வத்துக்குரியது அப்படின்னா, வெள்ளியில் வந்து தங்க முலாம் பூசியிருப்பாங்க. அது என்ன பூசினாலும் அதுக்கு வேல்யூ கிடையாது. அது ஒரு 6 மாதத்துக்கு மேலே நிற்காது. அதை வச்சு உங்களுக்கு எந்த பணம் ரெட்டிப்பாக போகிறது கிடையாது. ஆனால் தங்கத்தை தங்கமாக வச்சுருந்தீங்கன்னா தான் அது வேல்யூ. அதனால் நீங்கள் வந்து அக்ஷய திதி முகூர்த்த நாளாக இருந்தால் உங்கள் பொண்ணையே கொடுக்கலாம். ஏன்னா நம்ம பொண்ணு தான் நம்மளுக்கு தங்கம். எதை கொடுக்குறோமோ அது சுரக்கும். அதனால் பொண்ணை கொடுத்தீங்கன்னா திரும்ப நம்ம வீட்டில் இன்னொரு கல்யாணம் நடக்கும், இல்லாட்டா இன்னொரு சொத்து சுகங்கள் முடிக்கிறது, இந்த மாதிரி இல்லாட்டா அக்ஷய திதியில் எதை பண்ணக்கூடாது அப்படின்னா, ஏதாச்சும் உயர் பதவிகள் ஏதாச்சும் உங்களுக்கு கிடச்சிச்சுன்னா அதை அன்னைக்கு பண்ண வேண்டாம். அதையெல்லாம் கொடுக்க வேண்டியதாக இருக்கும். ஓகேவா? அதனால் அந்த பொறுப்புகளை எல்லாம் முழுமையான தலைமை பொறுப்பு, பதவி உயர்வு அதெல்லாம் அன்னைக்கு ஜாயின் பண்ணுற மாதிரி பண்ணக்கூடாது. காஸ்மோ வியூ நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம். இன்றைய நிகழ்ச்சியில் ஜோதிடம் குறித்து நமக்கு தெரியாத நிறைய விஷயங்கள் நம்ம கூட ஷேர் பண்ணிக்கிறதுக்காக ஆஸ்ட்ராலஜர் ஜெயந்தி ரவி நம்ம கூட இணைந்திருக்காங்க. தொடர்ந்து நிறைய விஷயங்கள் பேசலாம். வணக்கம் மேம். வணக்கம்மா. எப்படி இருக்கீங்க மேம்? நல்லா இருக்கம்மா. மேம், இன்னைக்கு நிகழ்ச்சியில் அக்ஷய திருதியை எல்லாரும் காத்துட்டு இருக்கக்கூடிய ஒரு பெரிய நாள் அப்படின்னே சொல்லலாம். இந்த நாளில் தங்கம் வாங்குறது அப்படிங்கிறது வழி வழியாக நம்ம பண்ணிகிட்ருக்கோம். இந்த நாளில் தங்கம் வாங்கினா கட்டாயம் தங்கம் சேரும் அப்படிங்கிறது மக்களோட நம்பிக்கையாக இருக்குது. இப்போ இந்த அக்ஷய திருதி நாளில் நம்ம தங்கம் வாங்கும்போது எப்படி போய் தங்கம் வாங்கணும், குறிப்பாக தங்கம் வாங்க வேண்டிய நேரம், குறிப்பிட்ட நேரம் அப்படி ஏதாவது இருக்காமா? அக்ஷய திதியில் வந்து தங்கம் வாங்கக்கூடிய நாள் அப்படிங்கிறது என்னென்னா, ஏப்ரல் 20ஆம் தேதி திங்கட்கிழமை வருது. திங்கட்கிழமை வரும்போதே நமக்கு தெரியும் செல்வத்துடைய ரொம்ப சந்திரனுடைய இடம் கடகராசிக்குள்ள தன்மை. அதே மாதிரி 2ஆம் வீடான உச்சம் பெற்ற இடம், சந்திரன் உச்சம் பெற்ற இடம் 2ஆம் வீடு, அதாவது ரிஷபராசி. இந்த 2 ராசியும் ஆள்கொள்கிற இடம். இந்த 2மே அந்த சந்திரன் வரும்போது செல்வத்தை வந்து ஈர்க்கிறது தான். அதனால் நம்ம வந்து இந்த தடவை தங்கம் வாங்குற விதம் வந்து எப்படி இருக்கணும்னா, நந்திகேஸ்வரர் வழிபாடு எடுக்கணும். நந்திகேஸ்வரருக்கு அர்ச்சனை பண்ணிட்டு தங்கம் வாங்க போகிறது மிக விசேஷமாக இருக்கும். இன்னொன்று கடல் நீர், கடல் தண்ணி அதுடனே இருக்கிறது, இல்லாட்டா தாயிடம் பிளெஸ்ஸிங்ஸ் வாங்கிட்டு போகிறது, இல்லாட்டா உப்பை கையில் எடுத்துகிட்டு போவது, இல்லாட்டா குரு உச்சம் அந்த கடகராசியில், அதனால் மஞ்சளை கையில் எடுத்துகிட்டு போவது, கிழங்கு மஞ்சள் வந்து கையில் எடுத்துகிட்டு போவது, இதெல்லாம் ரொம்ப சிறப்பாக இருக்கும். நீங்கள் அந்த வாங்க வேண்டிய டைம் அப்படின்னு சொல்லினீங்கன்னா, திங்கட்கிழமை 3 to 4 வந்து தங்கம் வாங்கக்கூடிய உகந்த நேரமாக இருக்கும். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு 6 to 8 மணி வரைக்கும் தங்கம் வாங்குந்த உகந்த நேரம் திங்கட்கிழமை. இந்த நேரம் தான் ரொம்ப விசேஷமான நேரமாக, அதாவது நம்ம ஹோரை பார்த்து எடுத்து அந்த நேரத்தை நம்ம ஆக்டிவேட் பண்ணியிருக்கோம். அதனால் நான் சொல்வது என்னென்னா, 6 to 8 மணி வரைக்கும் ரொம்ப லட்சுமி கடாட்சம் வீட்டுக்குள்ளே வர நேரத்தில் நம்ம தங்கத்தோட வீட்டுக்குள்ளே இருப்பது விசேஷமாக இருக்கும். அதனால் 6 to 7 ரொம்ப விசேஷமாக இருக்கும் அப்படிங்கிறத எடுத்துக்கலாம். வாங்க போகும்போது நீங்கள் வந்து மங்களகரமாக நல்ல திங்கட்கிழமை என்பதனால ஒரு எல்லோ கலர் புடவையோ இல்லாட்டா லைட்டு சாண்டில் கலரு அந்த மாதிரி புடவைகளை கட்டிட்டு போவது சிறப்பாக இருக்கும். மல்லிகைப்பூ வச்சுட்டு போவது மிக சிறந்த ஒரு இதாக இருக்கும். கையில் நீங்கள் வாங்க போகும்போது கிழங்குடன் வாங்க போகணும். ரிட்டன் வரும்போது அந்த தங்கம் வாங்கும்போது மஞ்சள் கிழங்கோடன் சேர்ந்து தங்கத்தை கையில் எடுக்கிற மாதிரி எடுங்க. அதே மாதிரி ரிட்டன் வரும்போது மல்லிகைப்பூ வாங்கிக்கோங்க. மல்லிகைப்பூ வாங்கிட்டு வீட்டுக்கு வாங்க. அதே போல் வந்து அந்த மல்லிகைப்பூ மேலே அந்த தங்கத்தை வைத்து அந்த கிழங்கையும் வைத்து அதில் கொஞ்சம் பூவை வந்து சாமிக்கும்
போட்டுட்டு அதுக்கப்புறம் நீங்கள் அந்த வாங்கிறதுக்கு முன்னால் தங்கம் வாங்கிறதுக்கு முன்னால் வீட்டில் வந்து என்னெல்லாம் வச்சுருக்கணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, உப்பு வாங்கி வைங்க. அந்த உப்பை வந்து ஒரு பவுலில் போட்டு வைங்க. ஒரு கண்ணாடி பவுல்லையோ பீங்கான் பவுல்லையோ போட்டு வைங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா, கல்கண்டு பெரிய கல்கண்டு வந்து வாங்கி வச்சுக்கோங்க. இந்த கல்கண்டு, உப்பு இதுக்கு நடுவில் ஒரு பால் பாயாசம் செஞ்சு வச்சுருங்க. ஏலக்காய் நல்லா தூக்கலா போட்டு, முந்திரி போட்டு பால் பாயாசம் ஒண்ணு செஞ்சு வச்சுட்டு, இதெல்லாம் செஞ்சு வச்சுட்டு தான் நம்ம தங்கம் வாங்கவே போவோம். இது வந்த உடனே இந்த உப்பு, கல்கண்டு இதெல்லாம் வந்து அந்த தங்கத்தை வரவேற்கிற மாரி ஒரு அமைப்புல இருக்கும். அதனால அந்த மல்லிப்பூக்கு நடுவில் இந்த தங்கத்த வச்சு, அதனோட அந்த மஞ்சள் கொண்டு போன மஞ்சளையும் வச்சு பூஜை பண்ணணும். இந்த ஒளி அந்த விளக்கின் ஒளி வந்து அந்த தங்கத்து மேல, இந்த எல்லா பொருள் மேலயும் படணும். பட்டு அப்படியே அந்த ஒளிய வந்து உள்வாங்குற மாரி இருக்கும் தங்கம் எல்லாமே. அது வந்து உங்களுக்கு ரொம்ப விசேஷமாக இருக்கும். இதெல்லாம் போக ரொம்ப விசேஷமானது என்னன்னா, ஆ செம்பு. செம்பு பாத்திரத்தை வாங்கி வச்சு, ஒரு சின்ன பவுல் மாரி சின்ன சின்ன பானை மாரி அந்த மாரி செம்ப வாங்கி வச்சு, அந்த செம்பில் வந்து நீங்க வாங்குன தங்கத்த போட்டு, அது மேல் பூவெல்லாம் போட்டு அர்ச்சனைலாம் பண்ணிட்டு, அதுக்கப்புறம் நீங்க இது பண்ணீங்கன்னா, அது வந்து தங்கத்தை மேலும் மேலும் வீட்டுக்குள்ள ஈர்த்து கொடுக்கும். ஆனா செம்பு பாத்திரத்தில் போட்டு வைப்பது ரொம்ப விசேஷமாக இருக்கும் அப்படிங்கிறத எடுத்துக்கலாம். ஓகே. அக்ஷய திருதிக்கு வந்து ஏதாவது ஒரு சின்ன ஒரு பொட்டு நகையாவது வாங்கணும். ஒரு மூக்குத்தி, ஒரு கம்மலாவது சின்னதா வாங்கணும் அப்படின்னு ஆசைப்படுவாங்க. இப்ப நீங்க அத எப்படி கடையில இருந்து வாங்கிட்டு வரணும், வீட்ல எப்படி பூஜை பண்ணணும்னு நீங்க சொன்னீங்க. இப்ப இந்த நகைகள நம்ம சாமிக்கு வச்சுட்டு நம்ம அன்னைக்கே போடணுமா? இல்ல நம்ம எடுத்து பீரோல வைக்கணுமா மேம்? நகைகள் வீட்ல வந்துருச்சுனாலே அது உங்களுக்குரியது. சாமிக்கு எப்பவுமே ஒரு பிரசாதம் படைச்சுட்டு அப்படி நைட்டு தங்காம அந்த பிரசாதம் எல்லாத்துக்கும் குடுப்போம் இல்லையா? அதேபோல் தான் அந்த சாமிக்கு படைச்ச அந்த தங்கத்தை எடுத்து நீங்க போட்டுறணும். போட்டா தான் அது உங்களுக்குரியதாக மாறும். அதனால போட்டுட்டு அதுக்கப்புறம் நீங்க பீரோல வைப்பது சிறப்பாக இருக்கும். அதனால எனக்கு என்ன பொறுத்தவரைக்கும் அந்த நகைய போடுறது ரொம்ப நல்லது. சில பேர் வந்து காயின் மாரி வாங்குவாங்க. அவங்க வந்து முந்தானையில் முடிச்சு வச்சுக்கிறது, துப்பட்டாவில் முடிச்சு வச்சுக்கிறது, உங்களுடன் ஒட்டி இருக்கிற மாரி எப்படியாச்சும் அத ஆக்டிவேட் பண்ணுங்க. அன்னைக்கு ஒரு நாள் ஒரு மட்டும். நாள் மட்டும். வச்சுட்டு அதுக்கப்புறம் நீங்க வந்து பீரோக்குள்ள வச்சுட்டீங்கன்னா, பீரோக்குள்ள வைக்கும்போது மல்லிகைப்பூவுடன் சேர்ந்து கொஞ்சம் ஏலக்காய், கிராம்பு அதெல்லாம் சேர்த்து அந்த தங்கத்த வைங்க. ஒரு வாரம் கழிச்சு அந்த பூக்களையும், அந்த ஏலக்காய், கிராம்பெல்லாம் எடுத்துட்டு, தங்கத்த வந்து ஒரு சிவப்பு நிற அந்த பிங்க் கலர் ஒரு கலர் பேப்பர் இருக்கும். அந்த பேப்பருடன் பொதிஞ்சு வைங்க. அதில ஒரு 2 அரிசியும் போட்டு வச்சுருங்க. பச்சரிசி. போட்டு பொதிஞ்சு வச்சீங்கன்னா, அந்த தங்கம் வந்து ரொம்ப நிலைச்சு நிக்கிற மாரி இருக்கும். அக்ஷய திருதி நாட்கள்ல தங்கம் வாங்குறதோட சேர்த்து, இப்போ நெறைய பேர் வந்து வெள்ளியும் வாங்குறது உண்டு. நகை வாங்கணும் அப்படிங்கிற கணக்குல நெறைய பேர் கொலுசு மாதிரியான விஷயங்கள், இல்ல அரணாக்கடி அந்த மாரியான வெள்ளி சார்ந்த பொருட்களும் வந்து வாங்குறது உண்டு. இந்த வெள்ளி பொருட்கள நம்ம அக்ஷய திருதி அன்னைக்கு வாங்கலாமா? இதற்கான முறைகள் ஏதாவது இருக்கா மேம்? கண்டிப்பாக வெள்ளி பொருட்கள் வாங்கலாம். என்ன பொறுத்தவரைக்கும் என்ன தங்கமும், வெள்ளியும் ஒரு இதுதான். ஆனா தங்கத்துக்கு வந்து நம்ம என்ன காரகத்துவம் குடுப்போம்னா, கிரகங்கள குடுப்போம்னா, சுக்கிரன், குரு காரகத்துவத்தை குடுப்போம். அதனால சுக்கிரன், குரு அப்படிங்கிறது எல்லோ கலர் அப்புறம் ஆபரண தங்கங்கள் அலங்காரம் வடிவமைப்புக்காக சுக்கிரன். ஆனா சுக்கிரன், குருவை தன்மையான இத வந்து நம்ம எடுப்போம். ஆனால் வெள்ளிக்கு வந்து சந்திரனுடைய காரகத்துவங்கள் அதிகமாக இருக்கும். அதனால வெள்ளியும் செல்வத்துக்குரியது தான். ஆனால் நம்ம வந்து இது 2 ஆனா வேறுபாடு உண்டு. சந்திரனும், சுக்கிரனும் ஒண்ணு சேர முடியாது. அதனால தான் நம்ம நகை செய்யும்போது, அ கண்டிப்பாக அ வெள்ளியுடன் தங்கம் சேர்த்து நகை செய்ய மாட்டாங்க. அந்த செஞ்சாலும் அது வந்து நம்மகிட்ட நிக்காது, ஓடிரும். அதனால வெள்ளியும் தங்கமும் அதான் தங்கத்துக்கு கூட வந்து செம்பு கலந்து செய்வாங்க வந்து வெள்ளி கலந்து செய்ய மாட்டாங்க. பொதுவாக நம்ம நகைகள் போடும்போது, தங்க நகைகள் ஃபுல்லா நம்ம தொப்புள் வரைக்கும் நம்மளுக்கு சொந்தமானதாக நம்ம போடுறது ஃபுல்லா தங்க நகைகளா போடுவோம். தொப்புளுக்கு கீழ இடுப்பு அந்த பகுதியெல்லாம் மறுநாக்குடி வெள்ளியில போடுறது, கொலுசு இதெல்லாம் வெள்ளியிலுக்குள்ளது. அதனால இது வந்து 2 பாகமாக பிரிச்ச மாரி நம்ம தங்கத்துக்கும், வெள்ளிக்குமே பிரிச்சிருப்போம். 2யும் ஒரே இடத்துல நம்ம வந்து ஆக்டிவேட் பண்ண மாட்டோம். இப்போ வந்து நம்ம எல்லாரும் வெள்ளி செல்வத்துக்குரியது அப்படிங்கிறோம். ஏன் செல்வத்துக்குரியது அப்படின்னா, 4ஆம் பாவத்துக்குரியது சந்திரன். அதேபோல் காலாபுருஷனின் 2ஆம் பாவத்தில் ரிஷபராசியில் உச்சம் பெறுகிறது. அதால் வாய்ப்பகுதி. அதனால நம்ம குடிக்கிற உணவுகள், சாப்பிட தட்டு, தண்ணி இதெல்லாமே நம்ம வந்து வெளியில வச்சு யூஸ் பண்ணிக்கிறோம். சந்திரன் உச்சம் பெற்ற இடத்துலனால அது நம்ம வீட்டில் புழங்கக்கூடிய பாத்திரங்கள் வந்து ரொம்ப பணக்காரங்க வெள்ளியிலேயே வைக்கிறாங்க. அதே மாரி அந்த வெள்ளி சேர்க்கை அதிகமாகும்போது 4ஆம் பாவமும் நம்மளுக்கு அதிகமாக லக்ஸரி பொருட்கள், வீடு வாகனங்கள் அமையும். அதனால அதுவும் செல்வத்துக்குள்ளது தான். ஏன்னா சுக்கிர
செவ்வாய் வீட்டில் சந்திரன் உச்சம் பெறதுனால அதுவும் லட்சுமி கடாட்சத்துக்குள்ளது தான். ஆனால் 2க்கும் வித்தியாசம் படுது. 2யும் நம்ம வேறுபாடாக தான் வச்சுருக்க முடியும். அதனால் தங்கமும் வெள்ளியும் ஒன்றா கலக்க முடியாது. தங்கம் வாங்குனீங்கன்னா அதை ஒரு இடத்துல வேற பவுலில் போட்டு வைக்கலாம். இதை வந்து வெள்ளி வாங்குனீங்கன்னா அதை வேற பவுலில். இப்போ பீரோலே வைக்கிறதா இருந்தாலும் 2ம் தனித்தனியா தான் ஆமாம், வைக்கணுமா? பீரோலையும் வைக்கிறதா இருந்தால் தனித்தனியாக வைங்க, ஒன்றா சேர்த்து வைக்காதீங்க. இப்போ நம்ம நகை போடுறோன்னா தங்கத்துடன் சேர்ந்து வெள்ளியை நம்ம போட மாட்டோம். ஆனா பொதுவா வந்து வெள்ளி இருந்ததுன்னா தங்கத்தை ஈர்க்கும் அப்படின்ற மாதிரி சொல்லுவாங்களேமோ. வெள்ளி வந்து சேர்க்கை இருக்கணும். ஆனால் ஒன்றா சேர்ந்து ஒரே நகைப்பெட்டிக்குள் வைக்க முடியாது. வெள்ளியை தனியாக ஒரு நகைப்பெட்டியிலையும் தங்கத்தை வேறு நகைப்பெட்டியிலும் வைப்போம். ஏன்னா 2யும் ஒன்றா ஈர்ப்புள்ளது கிடையாது. நீங்கள் வேணால் பார்த்துக்கோங்கன்னா வெள்ளியில் வந்து தங்க முலாம் பூசியிருப்பாங்க. அது என்ன பூசினாலும் அதுக்கு வேல்யூ கிடையாது. அது ஒரு 6 மாதத்துக்கு மேலே நிற்காது. அதை வச்சு உங்களுக்கு எந்த பணம் ரெட்டிப்பாக போகிறது கிடையாது. ஆனால் தங்கத்தை தங்கமாக வச்சுருந்தீங்கன்னா தான் அது வேல்யூ. அதனால் நீங்கள் வந்து தங்கத்தையும் வெள்ளியும் ஒன்றா கலந்தீங்கன்னா வலிமை குன்றிவிடும். தங்கத்தின் வலிமை குன்றிவிடும், நிற்காது, ஓடிடும். அதனால் அந்த வெள்ளியும் தங்கமும் ஒன்றா சேர்த்து எப்போவுமே வைக்கக்கூடாது. வெள்ளியும் தங்கமும் ஒன்றா சேர்த்து போடவும் கூடாது நகையா. ஓகே. இப்போ வாங்கும்போது 2மே சேர்த்து வாங்கலாமா மேம்? வாங்கலாம். வாங்கிட்டு வீட்டுக்குள்ளே வந்து அது இருக்க வேண்டிய இடம். இப்போ எனக்கு கழுத்து, மூக்கு எல்லா பக்கமும் தங்கம் தான் இருக்கணும். ஆனால் இடுப்புக்கு கீழே கொலுசு எல்லாமே வெளியில் தான் இருக்கணும். அதுதான் அது இடத்துக்குள்ளதே நம்ம கொடுத்துடணும் அப்படிங்கிறது. ஸோ அக்ஷய திருதியில வந்து நகை வாங்குறது எப்படி, என்ன மாதிரியான விஷயங்கள்லாம் பண்ணணும் அப்படின்னு நீங்கள் சொல்லியிருந்தீங்க. இந்த அக்ஷய திருதி நாட்களில் வேறு என்ன மாதிரியான சுப நிகழ்ச்சிகள் நம்ம செய்யலாமா? அக்ஷய திதி முகூர்த்த நாளாக இருந்தால் உங்கள் பொண்ணையே கொடுக்கலாம். ஏன்னா நம்ம பொண்ணு தான் நம்மளுக்கு ஒரு தங்கம். எதை கொடுக்குறோமோ அது சுரக்கும். அதனால பொண்ணை கொடுத்தீங்கன்னா திரும்ப நம்ம வீட்டில் இன்னொரு கல்யாணம் நடக்கும். இல்லாட்டா இன்னொரு சொத்து சுகங்கள் முடிக்கிறது. இந்த மாதிரி இல்லாட்டா போன உடனே ஒரு குழந்தை உண்டாயிடுற பாக்கியம் இது எல்லாமே இருக்கும். அதனால் அக்ஷய திதியில் நீங்கள் எதை கொடுக்குறீங்களோ அந்த பெண் உடனே குழந்தை உண்டாயிருவா. அந்த தன்மையெல்லாம் இருக்கும். அதேபோல் வந்து அக்ஷய திதியில் உணவு தானம், தயிர் சாதம், வெள்ளை உணவு தானங்கள் கொடுக்கணும். மேக்ஸிமம் பார்த்தீங்கன்னா எல்லாரையும் உங்கள் வீட்டுக்கு வர வச்சு கொடுப்பது ரொம்ப விசேஷமாக இருக்கும். ஏன்னா அந்த புண்ணியங்கள் ஃபுல்லாக அந்த வீட்டை சுற்றி ஆளும்புடையதாக இருக்கும். நீங்கள் எடுத்துகிட்டு போனதை விட உங்கள் வீட்டுக்கு வர வச்சு கொடுப்பது ரொம்ப விசேஷமானதாக இருக்கும். அதனால் அக்ஷய திதியில் இந்த தயிர் சாதம், பால் சாதம் இதெல்லாம் கொடுக்குறதா இருந்தால் வீட்டுக்கு வர வச்சு கொடுங்க. அதே இது சாம்பார் சாதம் அதெல்லாம் இருந்தால் வெளியில் எடுத்துகிட்டு போய் கொடுக்கலாம். அதே போல் பார்த்தீங்கன்னா உப்புகளை வந்து வாங்கிக்கிறது ரொம்ப உப்பு, அரிசி அதெல்லாம் வாங்குறது. முக்கியமாக அக்ஷய திதியில் வந்து ஒரு பித்தளை பவுல் மாதிரி ஒன்று வாங்கிக்கோங்க. அக்ஷய பாத்திரம் அப்படிங்கிறது. அந்த பவுல் வாங்கிட்டு அதில் வந்து 4-5 குண்டுமணி வாங்கிக்கோங்க. குண்டுமணி வாங்கிட்டு அதில் வந்து நிறைய காயின், 10 ரூபா காயின் அந்த மாதிரி 5 ரூபா காயின் போட்டுட்டு அதில் ஒரு துளி தங்கம், ஒரு மூக்குத்தியோ ஒரு மோதிரமோ சும்மா போட்டுட்டு எல்லாத்தையும் கையில் அள்ளி அக்ஷய திதியாக நான் நினச்சி கொடுக்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே அள்ளி அப்படியே சாமிகிட்ட வேண்டி அப்படியே 3 தடவை எடுத்து போட்டுட்டு அப்புறம் சாமி கும்பிட்டிங்கனாலும் அது விசேஷமாக இருக்கும். அதனால் ஒரு பவுல், பித்தாளை பவுல் வாங்குவது சிறப்பாக இருக்கும். அதேபோல் செம்பு வாங்குவது ரொம்ப விசேஷமாக இருக்கும். செம்பு பாத்திரம் அந்த மாதிரி காப்பர் பாத்திரம் வாங்குவது சிறப்பாக இருக்கும். அதேபோல் வீடு பால் காய்ச்சி போவதும் சிறப்பாக இருக்கும். ஏன்னா அங்கே சுக்கிரன் தான் வேலை செய்யுது. வீடுனா சுக்கிரன். ஆனால் வீடு பால் காய்ச்சி போட அடுத்தால உங்களுக்கு வீடு வாசல்கள் அமையும் அப்படிங்கிறது. நிலவாசல்கள், நிலம்புலங்கள் வாங்குவது சிறப்பாக இருக்கும். அதனால் இதெல்லாம் வாங்கலாம். ஆனால் அக்ஷய திதியில் எதை பண்ணக்கூடாது அப்படின்னா ஏதாச்சும் உயர் பதவிகள் ஏதாச்சும் உங்களுக்கு கிடைச்சிச்சுன்னா அதை அன்னைக்கு பண்ண வேண்டாம். அதையெல்லாம் கொடுக்க வேண்டியதாக இருக்கும். ஓகேவா? அதனால் அந்த பொறுப்புகளை எல்லாம் முழுமையான தலைமை பொறுப்பு, பதவி உயர்வு அதெல்லாம் அன்னைக்கு ஜாயின் பண்ணுற மாதிரி பண்ணக்கூடாது. சாதாரண ஒரு வேலைக்கே ஜாயின் பண்ணுறதா வேண்டாம். அது அந்த அந்த இதெல்லாம் நம்ம வந்து அவாய்ட் பண்ணிட்டு அந்த இதை வந்து நம்ம பண்ணினா அது மாறும். ஓகே. ஸோ இன்னைக்கு நிகழ்ச்சியில் அக்ஷய திருதியை நம்ம எப்படி கொண்டாடணும், என்ன மாதிரியான விஷயங்கள் அந்த நாட்களில் பண்ணணும், என்ன மாதிரியான விஷயங்கள் பண்ணக்கூடாது அப்படிங்கிறத பற்றி ரொம்ப தெளிவான விளக்கங்கள் கொடுத்தீங்க. நன்றி மேம். நன்றி மேம்.